திருடன். என்னங்க ஞானசம்பந்தர் பாடினார், நீங்க இவ்வளோ தூரம் சொன்னீங்க, சிவபெருமான திருடன்னு சொல்லிட்டாருங்கிறீங்களே. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கள்வன் அப்படின்னா ஒருவருக்கு உரிமையாக உள்ள ஒரு பொருளை அவருக்கே தெரியாம தனதாக்கி கொள்ளுவது, அதுக்கு பேர் தான் கள்வன், கள்ளத்தனம். இங்க என்ன பண்ணிட்டாரு பெருமான், என்னுடைய ஆன்மாவை எனக்கே தெரியாம தன்மயமாக்கி கொண்டான். அதனால அவருக்கு என்ன சொன்னாரு, உள்ளமாகிய என்னுடைய ஆன்மாவை கவர்ந்த கள்வன். இந்த இடத்துல கவர்தலுங்கிறதுக்கு நல்ல ஆழமான பொருள் உண்டுங்க. இந்த பாட்டுக்கு இந்த வகுப்பு சரியா போயிடுமோன்னு நினைக்காதீங்க, போயிடும். கவர்தல் அப்படிங்கிறதுக்கு நாம ஏதோ நினைச்சுக்கிட்டு சிவபெருமான் வந்து திருடிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த ஆன்மா என்பது இறைவனுக்கு அடிமை. நாம யாரு? அப்ப அவனுக்கு உரிமை இல்லாததை அவன் எடுக்கல. அப்போ அங்க இருக்க உலகில் சொல்லக்கூடிய கள்வன் போல சிவபெருமான் இல்லைங்க, அவனுக்கு உரியதைத்தான் எடுக்கிறான். ஒண்ணு. ஏன் கள்வன் சொன்னாரு அப்படின்னா, நாம அவனுக்கு உரியதாக நம்மை கருதி கொள்வதில்லை. நாம யாரு? அடைய நான் யார் தெரியுமாங்க? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் என்ன பதவியில் இருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தது, இந்த உடம்பை கொடுத்தது, தனு கரண புவன போகலாம், அதெல்லாம் சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கஷ்டப்பட்டு படிக்கலைனா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யலைனா அப்படின்னு என்ன பண்றான்? அகம் புறம் என்ற இரு வகையில பல்வேறு பற்றுக்களை பற்றி இருக்கிறோம். அதனால என்ன நினைக்கிறோம், நம்மையே நாம மறந்துட்டோம். இந்த ஆன்மா நிலைத்தன்மையுடையது, அது இதெல்லாம் மறந்தாச்சு. ஏன்? ஆணவம் கண்மம் மாயை என்ற மலம், மும்மலம் மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் அப்படின்னார். இப்ப கவர்தல் என்பதுக்கு என்ன பொருள்னா, உயிரை பிணித்துள்ள ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையும் அகற்றி என்னுடைய ஆன்மாவை இறைவன் தனதாக்கி கொண்டான். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. அதுதான் கவர்தலுக்கு பொருள். கவர் கள்வன் அப்படின்னாரு. அது அப்போ இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கிறார்?